நாம் தமிழர், நாம் எல்லாம் தமிழர்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் சமீப காலமாக ரொம்ப எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அமைதி இல்லாமல் இருக்குது. தமிழ்நாடு தான் அமைதி இல்லைனாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு சில விஷயங்களால அமைதி இல்லாமல் போகுது. இப்போது நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் உள்ள தமிழ்நாட்டில் உருவாகிட்டுருக்குது. இப்போ ஜிஹெச் எடுத்துட்டிங்கன்னா அங்கே மருத்துவம் பார்க்குறதுலேருந்து மக்கள் படுற கஷ்டத்துலேருந்து சாப்பாட்டிலேருந்து நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அங்கங்கே ஒரு கிராமத்தில் இருக்கிற குடிசைகள் வாழ்கிற மக்கள் ரொம்ப பேர் வந்து வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ரோட்டில் பிளாட்பாரத்தில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து துன்பங்கள் அதிகமாக இருக்குது. அதை நம்ம பல காலமாக பார்த்துட்டு வந்த ஒரு விஷயந்தான். இதை நம்ம எப்படி மாற்ற முடியும்னு யோசிச்சோம்னா, தேர்தல் வரும், அதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றத்தினால மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி தான் ரொம்ப காலமாக யோசிச்சுட்டு இருந்தது. இப்போ தேர்தலால் எல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்த போதில் வந்து குறுக்கால ஏதோ காற்றாட்டு வெள்ளம் வந்தது மாதிரி வந்து தேர்தல் கிழமையே மாறி போயிடுச்சு. இப்போ யாரையும் குற்றம் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம நினச்ச மாதிரியான ஒரு கட்சி, அதாவது நல்ல ஆளுமையான ஒரு கட்சி எதுனா, நான் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி தான் கொஞ்சம் ஆளுமையானது. அதுதான் சரியாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே போல்ட்டாக செய்யக்கூடியது, எடுத்த விஷயத்தை எடுத்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அவங்க வந்தாங்கன்னா எல்லாருமே பயப்படவும் செய்வாங்க. அவங்களோட செயல்பாட்டை பார்த்து எல்லாம் பயப்படவும் செய்வாங்க, சொன்னதும் சொன்னபடி செய்வாங்க. அந்த மாதிரி ஆளுமையான திறமை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கின்றது நம்ம நல்லா அறிவு சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், புரிந்தவர்களுக்கு புரியும். இப்போ நிறையா வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இதை தீர்க்கணும், இது தீர்க்கறதுக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நான் ஒரு 18 வருஷமாக யோசித்தது உண்டு. அப்படி யோசித்ததில் ரொம்ப காலம் குழம்பி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி சரியாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே மாறிடும், மக்களோட கஷ்டம் தீந்துடும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சது உண்டு. ஏன்னா ஜிஹெச்சுக்குள்ளே போனோம்னா ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும், மக்கள் வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுவாங்க. பொதுவாகவே அங்கே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டேவும் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதெல்லாம் வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய விஷயங்கள் நான்லாம் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து அதுக்குள்ளே இருந்து பார்த்ததுனால அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்கள். ட்ரீட்மெண்ட் என்பது வந்து மனுஷனுக்கு பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒரு வாயிலா பூச்சிகளுக்கு கூட கொஞ்சம் பார்த்து வச்சு தான் பார்ப்பாங்க. ஆனால் மனுஷனுக்கு வந்து ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் தான். ஒவ்வொரு இடமும் உள்ளே போய் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதெல்லாம் மாறணும்னு ரொம்ப நாள் நினச்சது உண்டு. இது எப்படி மாறப்போகுது, யார் மாற்ற போகிறா, யார் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, உள்ளே போயிட்டா ஜிஹெச்சுக்குள்ளே போயிட்டால் மனுஷனாகவே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்கள சொல்கிறதுலையும் இது இல்லை. ஏன்னு கேட்டாக்கா அதிகமான டாக்டர்ஸ் இல்லாமல், அதிகமான நர்ஸுங்க இல்லாமல், ஆனால் அங்கே அதிகமான நோயாளிகள் வந்து ஒரு 10 இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து 100 பேர் வந்து நின்றாக்கா அவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அப்போ 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு தக்கன டாக்டர்ஸ் இருக்கணும், அதுக்கு தக்கன இருக்கணும். ஆனால் எல்லாம் இதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, அதையும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல வந்து மனித நேயமே இல்லாமலும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதெல்லாம் என்றைக்கு மாற்ற போகிறாங்க, யார் மாற்றி கொடுக்க போகிறாங்க, நம்ம யார்கிட்ட சொல்லி அழுக போகிறோம் அப்படின்ற வேதனையெல்லாம் அதிகமாக இருந்தது உண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில ட்ரீட்மெண்ட்டே நான் சொல்கிறேன் கேளுங்க. கால்லெல்லாம் நான் இருந்து பார்த்த வரைக்கும் கால்லெல்லாம் பொண்ணு வந்து ஏதாவது வந்து அழுகி போயிருக்குன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்னாக்கா கால் பூரா பக்கம் பிடிச்சி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் பிடிச்ச மனுஷனை வந்து மயக்க ஊசி போட்டோ எதுவும் பண்ணியோ வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு டாக்டர் வராருன்னா அப்படியே ஒரு பிளேடு மாதிரி ஒரு கத்தி மாதிரி வச்சுருப்பார். சதக்குன்னு அந்த பக்கம் பூரா ஏறி சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கிறத வந்து வெட்டி எடுத்துடுவாங்க. ஒரு மயக்க ஊசி போட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கூட தயவு தரிசனம் பார்க்க மாட்டாங்க. கத்துனா கூட திட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் கத்தாத, ஏன்னா அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நர்ஸு கூட இருக்கிறவங்க கத்தாத கத்தினா டாக்டர் எழுந்து போயிடுவார் பார்த்துக்கோ அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். கத்தக்கூடாது, வலிக்குதேன்னு சொல்லி கத்தக்கூடாது, கத்துனா திட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஊசி போட்டு கூட அதை பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கும். எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அப்படித்தான். புண்ணு வந்து இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலுமே கொடுமையாக தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ரொம்ப நோயாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நோயில் அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ட்ரீட்மெண்ட்டில் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு மனிதர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வைத்தியம் பார்த்தாக்கா இவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
சரி அப்புறம் நீங்கள் அவங்கள எங்கள் வீட்டுக்கு கொடுங்க, நாங்கள் வீட்டில் எடுத்து கொண்டு வச்சு போய் பார்த்துட்டோம்னா விட மாட்டாங்க. இல்லை நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா திரும்ப ஏதாவது ஒன்றா நான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு முடிய போகிறதா, இப்போ ஒரு வயசானவங்களே எடுத்துக்கோங்க, அவங்களோட ஸ்டேஜ் முடியுது அப்படின்னா உள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு பிளாக்மெயிலும் பண்ணுவாங்க. வெளியே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா திரும்ப நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா நாங்கள் பார்க்க மாட்டோன்னுவாங்க. நம்ம அவங்க நோயை பார்த்து பயந்துக்கிட்டு ஐயோ உங்களுக்கு திரும்ப ஏதாவது கஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது பயந்துட்டு திரும்ப உள்ளே வச்சுருவோம். இறந்துருவாங்கன்னு நாளும் சொல்லிடுவாங்க, தேதியும் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் என்பது ரொம்ப கொடுமையாக இருக்கும். கடைசி வரையும் அவங்க இறந்து போகிற வரைக்கும் கூட நம்மளை பக்கத்தில் விட மாட்டாங்க. அவங்களா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்து 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 கடைசியில் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி மூட்டை கட்டி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அவங்க வயசானவங்க அவங்க இறந்து போகும்போது சொந்தக்காரவங்களாம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. சொந்தக்காரவங்க கொஞ்சம் ஏதோ ஆறுதலாக பேசுனா அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே அவங்க இறந்து போகிறாங்கன்னா அவங்களோட மனசு அமைதி கிடைக்கும் வயசானவங்களுக்கு. அவங்க இறந்துருவாங்க, இறந்துற ஸ்டேஜ் இருக்குது. இப்போ என்ன ஒரு மணி நேரத்தில் இறந்துருவாங்க, 2 மணி நேரத்தில் இறந்துருவாங்கன்னு எடுத்துகிட்டு போங்கன்னா கூட எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. அவங்க கொண்டு போய் வச்சு ஐசியூவில் வைக்கிறோம்னு சொல்லி வச்சு போட்டு வைத்தியம் பார்க்குறோம் சொல்லிவிட்டு இறந்து போனதுக்கப்புறம் தான் அதை கொண்டாந்து கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது. கேட்டால் நீ ட்வீட் பண்ண திரும்ப ஏதாவது ஒன்று என்கிட்ட பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. அப்படி ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த இதாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் நம்ம போய் சொன்னோம்னா அவங்க காதிலே வாங்கிக்கவே மாட்டாங்க. போங்க டாக்டர் வரும்போது தான் பார்ப்பாங்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம். இது சும்மா நான் சொல்கிறது ஒரு 1%. பிரசவத்துக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு பொண்ணு கூட வீடியோவில் பேசிகிட்டு தான் இருந்துச்சு. பிரசவத்தில் இவ்வளோ கொடுமை நடக்குது இவ்வளோ நடக்குதுன்னு. அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு 100 பேர் கூட ஒரே நேரத்தில் பிரசவம் ஆவாங்க. அவங்களாட்டு கத்திகிட்டே கிடக்க வேண்டியதான். ஏதாவது ரொம்ப கத்தினா சொன்ன மாதிரி நர்ஸுக வந்து டப்படம்னு அடிக்கிறது செய்கிறது எல்லாமே வந்து என்னென்னா கொடுமையான ஒரு வைத்தியமாக தான் இருக்கும். ஒரு அனுசரணையான வைத்தியம் இருக்காது. கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே டாக்டர்ஸ் கம்மியாக இருக்குது, எல்லாம் கம்மியாக இருக்குது, அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்னுவாங்க. ஆனால் போகிற மக்களுக்கு வந்து ஆடு மாடை காட்டிலும் மோசமான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம ஜிஹெச்சுக்குள்ள நடக்குது. ஜிஹெச்சுக்குள்ள ரொம்ப கொடுமையானதான். இறந்து போகிறவங்களுக்கும் சரி, உயிரோட வரவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கொடுமையாக தான் நடந்துகிட்ருக்குது ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் உலகமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்குது. ஐயோ கடவுளே, இது என்னடா இது எப்படா இதிலலாம் நம்ம விடுதலையாக போகிறோம்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப கவலைகள் இருக்குது. ஆனால் பாருங்கள், வெளியில் இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தெளிவாக இருக்கிற மக்கள் வந்து இதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தரோட பசியை யோசிக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு ஏதாவது ஆகி போனால் கூட என்ன ஆகுன்றதை கூட யோசிக்கிறது இல்லை. பேசுகிறதெல்லாம் அவதூறு, பேசுகிறதெல்லாம் பொய், நான் நினச்சது தான் நல்லது, நாங்கள் சொல்கிறதான் சரின்றதை வந்து ஒரு சரியான விஷயங்கள் கூட தப்பாக சொல்லி நீ நான் சொல்லி பேசி ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படா தீர்க்க போகிறாங்க, என்னன்றா அதை மாற்ற போகிறோம்னு நினச்சி தவிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் நமக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தெளிவாக இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக மனித நேயத்தோடு இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே மாறணும் போது. இப்போ குறுக்கால வந்து வேறு ஒரு ஆட்சி நடந்துருச்சு. இப்போது இந்த ஆட்சியில் அவங்க ஓட்டு போட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் சரியாக தான் இருக்கார், சரியாக தான் செயல்பட்டுருக்காரு, எல்லாம் கரெக்டாக இருக்குது, அவர் சிங்கம் போல் இருக்கார் அப்படி சொல்லி நிறைய பொய்யா நிஜமானே புரியலை. எது பொய் எது உண்மைன்னு தெரியலை. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடாத அனைவரும் அதை ஏற்றுக்காதவங்க எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் தப்பாக கண்டுபிடிச்சி இது தப்பு அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எதையுமே ஏற்றுக்கிறது கிடையாது. நாங்கள் சொல்கிறதா சட்டம். இன்னும் 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆனாலும் அவர் தான் தலைவராக இருப்பான்னு சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ நாடே அழிஞ்சு போயின்றது நல்லா கன்ஃபார்மாக தெரியுது. கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நீடிச்சு இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் நீடிச்சு போச்சுன்னா நாடே அழிஞ்சிரும். மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு புரியலை. மனிதனுக்கு என்ன வேணும், எப்படி வேணும், எது வேணுன்றது புரியலை. சும்மா ஒரு நடுத்தர மக்களில் கொஞ்சம் சம்பாதிக்கிற மக்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற மக்கள் அப்படி நெருப்பில் கொதிக்கிற மாதிரி கொதிச்சிட்ருக்குறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. என்னத்தையும் இருக்கட்டும், நமக்கு பெருமைக்கு இருக்கட்டும், முதல்வர் என்பது நம்மளுக்கு பெருமைக்காக இருக்கட்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வல்லங்க, அது வல்ல. சரிங்களா? பெருமைக்கல்ல இது. பெருமைக்கு ஆடம்பரத்துக்கானது அல்ல. ஏழை மக்களை காக்கணும். சரிங்களா? முன்ன காலத்தில் இருந்தவங்க தான் சரியாக இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ வந்திருக்கவங்களாவது நல்ல முறையில் இருக்கணும். ஒரு செகண்டு யாராக இருந்தாலும் சரி, ஆட்சி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, திமுறா பேசுகிறவங்களாலும் சரி, ஏளனமாக பேசுகிறவங்க, அவதூறு பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் சொல்கிற ஒரே வார்த்தை, ஒரே ஒரு நாள் நீங்கள் ஜிஹெச்சை மட்டும் சுற்றி வாங்க. ஜிஹெச்சுக்குள்ளே போங்க, நோயாளிகளை பூரா பாருங்கள். பார்த்துட்டு அப்போ முடிவு பண்ணுங்கள், என்னடா நடக்குது ஏதுடா நடக்குதுன்னு. வெளியில் மக்கள் வாடுறதல்ல, போய் ஒவ்வொரு ஜிஹெச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மனுஷனோட மரண வாழ்க்கை எப்படி இருக்குன்றது. இந்த மரண வாழ்க்கையில் யார் மாற்றுறது? நோய்க்கு நோய் கொடுமையாக இருக்குது.
அதில் மாட்டி இருக்கிற வாழ்க்கையே இல்லை, பணம் வரவே இல்லாத ஒருத்தவங்க அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு நோயில் மாட்டி, பணப்புழக்கத்தில் மாட்டி, பசியில் மாட்டி, எல்லாத்துலேயும் மாட்டி பயங்கர சித்திரவதை பண்ணுறாங்க. இந்த ரொம்ப ஒரு இதாக பேசுகிறீங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு செகண்டு யாராவது ஜிஹெச்சுக்குள்ளே போய் ஒருட்டு பார்த்துட்டு மட்டும் வாங்க. ஒரு நாள் உங்கள்கிட்ட பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேவலமான பேச்சு, கேலி பேச்சு, ஒருத்தரை கேவலமாக பேசுகிறது, அவதூறு பேசுகிறது, பொய் பேசுகிறது, ரொம்ப ஒரு அட்டூழியமான பேச்சுக்கள் இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்குது. இப்போ பொதுவாகவே இப்போ வந்திருக்கிற ஒரு கட்சிக்காரங்களாம் வந்து எல்லாரையும் சொல்கிறாங்க, அது எப்படி எங்கள் முதல்வரை நீங்கள் இப்படி தரக்குறைவாக பேசலாம், எப்படி பேசலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பேசின வார்த்தைகளெல்லாம் எடுத்து வச்சு போய் பாருங்கள். இவங்க அடுத்த ஒரு பெரிய தலைவர்களை, ஆட்சிக்கு இருக்கிறவங்கள எல்லாரையும் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள், காது கொடுத்து கேட்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வாய் இருக்குன்னு பேசிடுவீங்க, அடாதடி அகராதி எல்லாமே பேசுகிறீங்க. உங்களுக்கு பின்னாடி காலம் உங்களை எழுதி வச்சுக்கிட்டே வரும். கொண்டு போய் ஜிஹெச்சில் அடிச்சிடும். ஜிஹெச்சில் ஒரு நாள் போய் இருந்துட்டு வந்தால் போதும், மனுஷனாக வந்துடுவான். சொல்லுவாங்க, ஜெயிலில் கொண்டு போட்டால் அவன் திரும்பி வந்துடுவான். ஜெயிலில் போடுறவன் கூட திருந்த மாட்டான். திரும்ப கொஞ்ச நாள் மறந்துட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இதுவே நீ ஜிஹெச்சில் கொண்டு கொடுமையான நோய் இருக்கிற இடத்துல, கொடுமையாக நடக்கிற இடத்துல ஒரு நாள் உங்கள் பயணத்தை நீங்கள் வச்சுட்டு வாங்க. மறுதடவை நீங்கள் தப்பான பேச்சு பேச மாட்டீங்க, யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க, மக்களுக்காக வாழணும்னு நீங்கள் நினைப்பீங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் வந்து பல வருஷமாக வந்து ஜிஹெச்சுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்து வந்ததுனால மனசு ரொம்ப வலியில் இருக்குது. இதெல்லாம் என்றைக்கிடா மாற்ற போகிறாங்க, யாருடா மாற்ற போகிறான்ற ஒரு கவலை, பெரிய கவலை இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த வீடியோவில் பேசுவோம்.